तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மகா சிவராத்திரி. ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி நாளானது மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ண பட்ச சதுர்த்தி திதியில் இரவில் கொண்டாடப்படுத. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டில் மகா சிவராத்திரி பிப்ரவரி 26 வருதுங்க. நவகிரகங்களின் ராசி மாற்றங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நாளில் நீதிமான் சனி பகவான் மற்றும் கிரகங்களின் இளவரசனான புதனின் நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட உள்ளது. அதுவும் சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்பராசியில் இருப்பார் மற்றும் புத்தி காரகனான புதன் மீனராசியில் இருப்பார். அதுவும் சிவபெருமானுக்குரிய நாளில் இந்த மாற்றம் ஏற்படுவதால் சில ராசிக்காரர்களின் கஷ்டங்கள் முடிவுக்கு வந்து திடீர் நிதி நன்மைகளும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் வெற்றியும் கிடைக்க போகுது. என்னதான் மாதந்தோறும் மகா சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி மிகவும் விசேஷமானது. இந்த சிவராத்திரி நாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமண நாளாக கருதப்படுது. ஏனெனில் இந்த நாளில் திருவோண நட்சத்திரமானது மாலை வரை இருக்கும். அதோடு மங்களகரமான யோகமும் உருவாகி வருது. இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடு மிகவும் புனிதமாக கருதப்படுது. இந்த யோக காலத்தில் சிவன் மற்றும் பார்வதி தேவியை வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில் செல்வம் பெருகும், துன்பங்கள் நீங்கும் என்று நம்பப்படுது. இந்த நாளில் கிரகங்களின் தலைவனான சூரியன், சந்திரன், புதன் மற்றும் சனி ஆகிய கிரகங்கள் கும்பராசியில் ஒன்றிணைந்து பயணிக்க இருக்குது. இந்த 4 கிரகங்களின் சேர்க்கையால் மிகவும் சிறப்பான சதுர் கிரக யோகம் உருவாக இருக்குது. இந்த யோகமானது சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்போ நிகழ இருக்குது. ரிஷபம் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம். அதை பற்றி பார்க்கும் பொழுது நினைத்ததை சாதிக்கும் ஆற்றல் பெற்ற உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம்தான். உங்கள் நட்சத்திரநாதன் சூரியனால் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி, பிரச்சனை, வழக்கெல்லாம் முடியும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களின் எதிர்பார்த்த தகவல் வரும். கடந்த கால நெருக்கடிலாம் விலகும். புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால வருமானம் உயரும், புதிய சொத்து சேரும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்குமுங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும். ராகுவால் வருமானம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடை அகலும். புதிய முயற்சிகளை லாபமாக்குவார். அந்நியரால் லாபம் கூடும். உங்கள் மனம் தெளிவடையும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடியெல்லாம் விலகும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். நேற்றைய பிரச்சனை முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்துகளில் ஏற்பட்ட வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடந்தேறும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். சந்திராஷ்டமம் பிப்ரவரி 22, 23. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 15, 19, 24, 28, மார்ச் 1, 6, 10. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது தேனு பூரீஸ்வரரை வழிபட்டோம்னா வளம் உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ரோஹிணி. எதையும் எதிர்கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் நினைத்தது நிறைவேறும் மாதம்தான். பண வரவுலாம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். கடந்த கால நெருக்கடிகள்லாம் விலகும். சனி பகவானால் ஏற்பட்ட நெருக்கடி குறையும்.
அலுவலகத்தில் உங்கள் மீதிருந்த வழக்கு முடிவுக்கு வரும். வேலை நீக்கம் செய்யப்பட்டவங்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்து வந்தவங்களின் தகுதிக்குரிய வேலை கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். தெய்வ அருளும் பெரியோரின் உதவியும் கிடைத்து உங்கள் எதிர்பார்ப்பு அனைத்தும் பூர்த்தி ஆகுங்க. புதிய இடம் வீடு என்ற கனவு நனவாகும். அரசியல்வாதிகளின் நிலை உயரும். தொண்டர்களின் பலம் கூடும். வெளிநாடு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சியெல்லாம் வெற்றியாகும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. பொன் பொருள் சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. தன் குடும்பஸ்தானத்தில் விரையாதிபதி செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால வார்த்தைகளில் நிதானம் தேவை. பிறரை அனுசரித்து போகிறது நல்லது. விவசாயிகள் தங்கள் வேலையில் முழுமையாக கவனம் செலுத்துவது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். சந்திராஷ்டமம் பிப்ரவரி 23, 24. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 15, 20, மார்ச் 2, 6, 11. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது சிவனை வழிபட்டோம்னா உடலும் மனமும் சீராகும். அடுத்தது மிருக சீரிடம் 1, 2ஆம் பாதம். அதை பற்றி பார்க்கும் பொழுது துணிச்சலாக எதிலும் செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றமான மாதம்தான். உங்கள் நட்சத்திரநாதன் பிப்ரவரி 21 வக்கர நிவர்த்தி அடைவதால் செயல்களில் கவனமாக இருக்கணும். குடும்ப உறவுகளை அனுசரித்து போகிறது நல்லது. வரவு செலவில் நிதானமாக இருக்கணும். ராகு எதிர்பார்த்த வருமானத்தை வழங்குவார். சூரியனால் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிப்பார். நேற்றைய முயற்சி இந்த நேரத்தில் வெற்றியாகும். புதிய தொழில் தொடங்குவவர்களுக்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். பெரியோரின் துணையும் ஆசீர்வாதமும் உண்டாகும். ஜென்ம ராசிக்குள் குரு சஞ்சரித்து வருவதால் அலைச்சல் அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும். புதிய இடம் வீடு என வாங்கி போடுவீங்க. மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். தடைப்பட்ட முயற்சி வெற்றியாகும். திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். பிள்ளையில் வழியில் ஏற்பட்ட நெருக்கடியெல்லாம் விலகி அவங்களால் பெருமை உண்டாகும். வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சியெல்லாம் நிறைவேறும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். மாணவர்கள் மனம் படிப்பில் இருக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். சந்திராஷ்டமம் பிப்ரவரி 24. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 15, 18, 27, மார்ச் 6, 9. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது சுப்பிரமணியரை வழிபட்டோம்னா மகிழ்ச்சி உண்டாகும்.